அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய அமித்ஷாவை இன்று காலை 11 மணிக்கு இபிஎஸ் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை கிண்டியில் தங்கியிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று காலை 11 மணி அளவில் சந்திப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் 5 முக்கிய நிர்வாகிகள் வருவார்கள் என சொல்லப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என்றும், அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கிறார்கள். இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க திட்டம் எனவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 23ஆம் தேதி அமித்ஷாவை டெல்லி சென்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பிற்கு பிறகு அவர் தமிழகம் சார்ந்த முக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமாக சந்தித்ததாக செய்தியாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் அதற்கு சில நாட்கள் கழித்தே அமித்ஷா டெல்லியில மற்றொரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது அவர் குறிப்பிட்டிருந்தார், அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்கிறது, எனவே கூட்டணி குறித்து விரைவில் நாங்கள் அறிவிப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நேரத்திலே தான் இவர் தற்போது, அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது கிண்டி வந்திருக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய ஐடிசி ஹோட்டலிலே தங்கி இருக்கின்றார். அண்ணாமலையும் அவருடன் தான் அருகில ஒரு அறையிலே தங்கி இருப்பதாக தகவல். தற்போது அவர் ஐடிசி ஹோட்டலிலே தான் இருக்கின்றார். எனவே இந்த நிலையில் 11 மணி அளவில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஐடிசி வர இருப்பதாகவும் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு சுமார் 12 மணி அளவில் இருவரும், அதாவது அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள். தங்களுடைய அந்த கூட்டணியை வெளிப்படுத்துவார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைவதற்கான ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பாக, அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இந்த சந்திப்பு அமையும் என்று தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.